ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 2 ரோல் எடுத்து நம்ம வந்து பேஸ் வந்து நார்மல் நாட்லேயும் ஹைட் வந்து கிராஸ்கட் கூட மாதிரியும் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ இது போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலரில் வந்துட்டு நான் வந்து 8 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த க்ரீன் கலர் பார்த்திங்க அப்படின்னா 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 20 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 7.5 அடியில் ஒவ்வொரு ஒயரோட அளவும் 7.5 அடி. ஒன்று நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 7.5 சரிங்களா? கரெக்டாக 7.5 அடி இருக்குது. இப்போ நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 12 க்ரீன் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. சரியா? இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வைங்க. எப்போதும் போல் அது எந்த இடத்துல முடியுதோ அதுக்கும் ஒரு விரல், உங்கள் விரலே வச்சுக்கோங்க, ஒரு விரல் கம்மியாக மடக்கிக்கோங்க. சரியா? மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட்டு போடலாம். இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. இப்போது அடுத்து வந்து க்ரீன் கலர் ஒயர் ஒன்று எடுத்து மடக்கிக்கிட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது க்ரீன் கலர் ஒயரு ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் நான் ஜாயின் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு 4 க்ரீன் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து 4 பர்பிள் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக 4 க்ரீன் கலர் ஒயரு. இதே போல் 4 ஒயருக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஈக்குவலாக இல்லை, ஈக்குவல் படுத்திக்கலாம். சரியா? இப்போது இன்னும் 2 க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 க்ரீன் கலரு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக பர்பிள் கலர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. 8 ஒயர் வந்து பர்பிள் கலரில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் 3 பர்பிள் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து 4 க்ரீனு, அடுத்து 4 பர்பிள், அடுத்து 4 க்ரீனு. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கட் பண்ண ஒயர் நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். 4 க்ரீனு, 4 பர்பிள், 4 க்ரீனு, 4 பர்பிள், அது போல் ஜாயின் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து 20 ஒயர் இருக்குது. இப்போ சைடில் நம்ம அளந்தோம் இல்லைங்களா, அதே அளவாக வச்சு ஃபஸ்ட் லைன் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம 4 லைன் போடணும். இப்போது சைடில் இருக்கிற ஒயரையே வந்து அளந்து எடுத்துக்கோங்க. மடக்கிக்கிறேன். இப்போது மேல் பகுதியில் 2 லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம். அதே போல் திருப்பி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போடலாம். இது நடு லைனு ஃபஸ்ட்டு போட்டோம்ல அது. இப்போது இந்த ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளவாக வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். அதே போல் இன்னொரு லைன் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒவ்வொரு லைனோடையும் ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சு இந்த சைடு ஒரு லைனு, டோட்டலாக நமக்கு 4 லைன் வந்து கிடச்சிரும். நான் இப்போ உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் போடணும். ஒரு லைன் போட்டிருக்கோம், 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 3வது லைனு இதுக்கு மேலே போடணும், 4வது லைனு இந்த சைடு போடணும். போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து மேல் பகுதியில் 4 பர்பிள் கலர் லைனும் இந்த சைடு 4 பர்பிள் கலர் லைனும் போடணும். இப்போ நான் க்ரீன் வந்து போட்டுட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் 4 லைன் பின்னிட்டேன். நம்ம முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, நடு லைனு அது இந்த இருக்குது. அதுக்கும் மேல் சைடு வந்து 2 லைனும் கீழே ஒரு லைனுமா பின்னியிருக்கேன். டோட்டலாக நம்ம 4 லைன் பின்னியாச்சு. இப்போ வந்து இதை பிரித்து விட்டுடலாம். இப்போது பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த சைடு 4 லைனும் திருப்பி வச்சு இந்த சைடு 4 லைனும் நம்ம பின்னணும். பின்னிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த சைடு 4 லைனும் இந்த பக்கம் 4 லைனும் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த சைடும் 4 லைன் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டேன். அதே போல் இந்த சைடும் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் பின்னிட்டேன். இப்போ டோட்டலாக வந்து நமக்கு பேஸ் வந்து 12 லைன் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது இந்த 4 ஒயர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கோங்க, அப்படியே அளந்துக்கோங்க. அளந்து எந்த இடத்துல முடியுதோ அதை அப்படியே மடக்கிட்டு இப்போ இந்த 4 ஒயருக்கும் நாட் போடணும். க்ரீன் கலர் ஒயரையே வச்சு நாட் போடணும். நம்ம ஆல்ரெடி இது போல் ஒரு பேஸ்கெட் போட்டிருப்போம், ஆனால் வந்து வேறு கலர் போட்டிருப்போம். இந்த 4 ஒயருக்கும் வேறு கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். பட் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம வந்து சேம் கலரே தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த 4 ஒயருக்கும் க்ரீனு, அடுத்த 4 ஒயருக்கு வந்து நம்ம பர்பிள். இது போல் மாற்றி மாற்றி எந்த கலர் வருதோ அந்த கலர் ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நல்லா நாட் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ க்ரீன் கலரு ரன்னிங் ஒயர் வச்சு 4 ஒயருக்கும் நம்ம முடிச்சு போட்டாச்சு, நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து இதே போல் பர்பிள் கலர் ஒயர் எடுத்து இந்த 4 ஒயருக்கும் பர்பிள் கலரு நாட்டு போட்டு இந்த லாஸ்ட் ஒயர் அளவாக வச்சு கட் பண்ணி விட்டணும். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எந்த கலர் வந்திருக்கோ அந்த கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே க்ரீனு ஒயர் ஜாயின் பண்ணணும், இங்கே பர்பிள். இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா சைடுமே வந்துட்டு நான் வந்து ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். க்ரீன் கலர் ஒயர் வந்திருக்க இடத்துல க்ரீன் கலரும், பர்பிள் கலர் வந்திருக்க இடத்துல பர்பிள் கலரும் ஜாயின் பண்ணிடணும். சுற்றியுமே ஒரு சுற்று ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போது ஒயர் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும் இல்லைங்களா, க்ரீன் கலர் ஒயர் வந்திருக்க இடத்துல க்ரீன் கலர் ஜாயின் பண்ணியிருப்போம், பர்பிள் கலர் இடத்துல பர்பிள் கலர் ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்பிளும் க்ரீனும் ஜாயிண்ட் ஆகுது இல்லை, அது இப்படி பக்கம் பக்கமாக இருக்கும். நம்ம ஜாயின் பண்ண ஒயர் சரியா, அதில் வந்து நாட்டு போடணும். ஒரு சுற்று ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ இங்கே போட்டுட்டேன்னா அதே போல் 4 கார்னர்லேயும் வந்து ஒரு மிக்ஸ்டு நாட்டாக வரும். இந்த சைடு பர்பிள் ஜாயின் பண்ணியிருப்போம், இந்த சைடு க்ரீன் ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ அது ரெண்டுமே வந்து நமக்கு மிக்ஸ்டு நாட்டாக கிடைக்கும். இப்போ அதே போல் இந்த இடத்துலையும் வந்து இது போல் நமக்கு ஒரு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். ஒரு சுற்று ஃபுல்லாகவே இது போல் மிக்ஸ்டு நாட் வர இடத்துல நம்ம வந்து போட்டுறணும். இப்போ நம்ம ஒயர் ஜாயின் பண்ண இடத்துல நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட் கிடைக்கும் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுறணும். சரியா? இப்படி ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 2 3 4 க்ரீன் ஒயர் இருக்கும். இப்போ 2 க்ரீன் ஒயர் எடுத்துக்கோங்க, பக்கம் பக்கமாக இருக்கும், அது ரெண்டுலேயும் நாட் போடுங்க. சரியா? இப்போ அதே போல் இந்த க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். இது மட்டும்தான் பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரில் வந்து நாட்ஸ் போடுறோம். இதுக்கு மேலே எல்லாமே வந்து கிராஸாக இருக்கிற இடம் தான் நம்ம வந்து நாட்ஸ் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு ஒயரும் இதுலேருந்து ஒரு ஒயரும் வரும். ஸோ கிராஸாக கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த பர்பிளுக்கும் இந்த க்ரீனுக்கும், அப்புறம் இந்த பர்பிளுக்கும் இந்த க்ரீனுக்கும்
சரிங்களா? இப்போது இந்த பர்பிளுக்கும் இந்த க்ரீனுக்கும் அப்புறம் இதோட போடும். அப்புறம் இந்த பர்பிளுக்கும் இந்த க்ரீனுக்கும் நாட்ஸ் போடணும். பின்னிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த பேஸ்கெட்டு. இப்போ நார்மலாக நம்ம 2 ரோல் பேஸ்கெட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாகவே ஒயர் வந்து மீதிப்படும். இப்போ கிராஸ்கட் கூட போடும்போது சைட்லலாம் வந்து ஒயர் வந்து அதிகமாக இருக்கும், சொருகிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒயரு. பட் இதில் வந்து ஒயர் வந்து கரெக்டாகவே வரும். இப்போது இது போல் நமக்கு வரும். சரிங்களா? அதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாகவே நம்ம வந்து போட்டுக்கணும். சரிங்களா? இந்த 2 ஒயருக்கும் நாட்டு, இந்த 2 ஒயருக்கும் நாட்டு, அதுக்கப்புறம் இது போல் நமக்கு கிடைக்கும். சரியா? நான் ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த இடம் வந்து பின்னும் பொழுது உங்களுக்கு காட்டினேன். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து 3க்கு 3 மிக்ஸ்டு நாட் வரும். அதுக்கு மேலே ஹைட்டு பின்னிட்டு போனீங்க அப்படின்னா 3க்கு 3 இது போல் க்ரீன் கலர் வரும். அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு 3க்கு 3 பர்பிள் வரும். இதே போல் தான் நமக்கு டிசைன் வரும், கிராஸாக வரும். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக இருக்கிற 2 நாட்லேருந்து வர ஒயரை வச்சு நாட் போடுறோம். மற்றபடி ஹைட்டில் இதுக்கு மேலே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிராஸாக இருக்கிற இடம் தான் வந்து நம்ம நாட்ஸ் போடணும். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான், எல்லாமே வந்து கிராஸாக இருக்கும். ஸோ அதில் வந்து நாட்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவு பின்னியிருக்கேன். இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து ஈவனாக முடித்து கம்ப்ளீட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை இது போல், அதாவது இப்படி செப்பரேட்டாக நமக்கு வந்துட்டு இது வந்து டைமண்ட் மாதிரி இப்படி தெரியும். இப்படி நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா இது போல் நமக்கு தெரியும். இது மாதிரியும் நம்ம வந்து பின்னலாம். இந்த அளவு வந்து ஹைட்டு வரும் நமக்கு. நான் ஒரு சைடு மட்டும்தான் பின்னியிருக்கேன், இன்னொரு சைடு வந்து இன்னும் பின்னலை. நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா ஈக்குவலாகவும் நீங்கள் வந்து பின்னிக்கலாம். இது போல் ஈக்குவலாகவே பின்னிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லைன் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு மடங்கிடும். நம்ம இந்த சைடு இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம வந்து ஈக்குவலாக பின்னிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும். நமக்கு வந்து நார்மலாக இந்த லைன் வரைக்கும் நமக்கு தெரியும். இல்லை நீங்கள் வந்துட்டு தனித்தனியாகவும் வந்து சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவு வந்திருக்கு நமக்கு. 3க்கு 3 பாக்ஸ் நாட்டு. இங்கே வந்து பின்னினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கிராஸாக தான் பின்னியிருக்கேன். இப்போ நான் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஹைட்டு ஃபுல்லாகவே வந்து முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். நான் சொருக போகிறது பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கிறது போல் நான் வந்து சொருக போகிறேன். இல்லைனா இந்த சைடு இவ்வளோ தூரம் பின்னியிருக்கேன் பாருங்கன்னா. இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாகவே இப்படி பின்னிட்டிங்க அப்படின்னா இந்த லைன் வந்து இருக்குது. இது போல் வந்து ஒரு லைன் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து மடக்கி நம்ம வந்து சொருகிடலாம். அது வந்து நார்மலாக நம்ம பின்னுவோம் இல்லைங்களா, அதே போல் ஈவனாக முடிஞ்சிடும். இல்லைனா இது வந்து இப்படி செப்ரேட்டாக இப்படி தனித்தனியாக நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கிறது போல் இருக்கும். நான் எல்லா இடமும் சொருகிட்டு இப்போது ஒரு இடம் சொருகிறப்ப காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் பிரித்து விட்டுடலாம். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் பின்னினேன். இந்த மிக்சர் நாட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் பிரித்து விட்டுறேன். உங்களுக்கு எப்படி சொருகணும்னு இஷ்டமோ அது போல் சொருகிக்கோங்க. இந்த 3 நாட்டை மிக்சர் நாட் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி ஸ்கொயராக நமக்கு அழகாக வரும். இப்போ நான் வந்து எல்லா இடம் சொருகிட்டு ஒரு இடம் சொருகும் பொழுது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா இடமுமே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் கட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் இந்த இடம் மட்டும்தான் வந்து நம்ம சொருகணும். எப்படி சொருகியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஒயர் எல்லாமே இந்த சைடு வர்றது போலையும் இந்த ஒயர் வந்து இந்த சைடு வர்றது போலையும் நான் சொருகியிருக்கேன். இப்போ எப்படி சொருகிருக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைடு ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இந்த நாட்லேருந்து வர்றதுனால அது ஒரு லைன்லாம் நம்ம மடக்க வேண்டாம், அப்படியே அதுக்கும் சைடில். சரியா? இது போல் இந்த லைனில், இதுக்கு நேராக இந்த லைனில் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியது தான். இப்போ இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த பக்கம் வர்றது போல் சொருகணும். சில இடத்துல ஒயர் அதிகம் இருக்கும், சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது போல் சொருகிட்டு
இதை வந்து இதுக்கு நேராக இந்த லைனுக்கு நேராக இந்த ஒயரை வந்து இந்த லைனில் அதே போல் இந்த ஒயர் வந்து இதுலேயும் இந்த ஒயர் வந்து இந்த லைன்லேயும் இப்படி சொருகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது போல் கிடைக்கும். இப்போ நான் சொருகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஈஸியாக தான் இருக்கும். இப்போ எந்த லைன்லேருந்து ஒயர் வந்திருக்கோ அதே லைன்லேருந்து இப்படி சொருகணும் உள்ளுக்குள்ளே. சரிங்களா? இப்போ பாருங்கள் எல்லாமே நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயர் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பேஸ்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இனிமேல் நம்ம ஹேண்டில் தான் போடணும். நான் வந்து இதுக்கு வந்து முறுக்கு ஹேண்டில் தான் போட போகிறேன். நம்ம 2 ரோல் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த அளவு வந்து எனக்கு ஒயர் பேலன்ஸ் இருக்குது. பர்பிள் கலரில் இந்த அளவு இருக்குது, க்ரீன் வந்து இந்த அளவு தான் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம பர்பிள் கலரை வந்துட்டு ரன்னிங் ஒயராக வச்சு முறுக்கு ஹேண்டில் வந்து போடலாம். உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்து தான் போடணும். அதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸாக நல்ல பெரிய கூடையாகவே வந்திருக்கு 2 ரோலுக்கு. இதில் வந்து நமக்கு ஒயர் ரொம்ப வேஸ்ட் ஆகலை. நீங்கள் வந்து ஈக்குவலாகவே எனக்கு இது போல் ஷேப்பு வேண்டாம், ஈக்குவலாகவே வந்து இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கேப்லையும் இப்படி கிராஸாக வந்துச்சு இல்லைங்களா, இதுலேயும் வந்து நீங்கள் பின்னிடுங்க. பின்னிட்டு எப்போதும் போல் ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். ஒரு நாட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, அது போல் சொருகி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம உள்ளுக்குள்ளெலாம் வந்து ஒரு லைன் மடக்கலை, அப்படியே தான் நம்ம வந்து சொருகியிருக்கோம். இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது போலையும் வந்து பின்னிக்கலாம். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். பேஸ் வந்து நார்மலாக பின்னுறது போல் பின்னிட்டு ஹைட்டில் வந்து கிராஸ்கட் கூட பின்னுறது ரொம்ப சீக்கிரமும் பின்னிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.